நெஞ்சங்களே. வணக்கம். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் 126வது மலர் கண்காட்சி, 19வது ரோஜா கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் இந்த ஆண்டிற்கான கோடை விழா உதகை தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சியுடன் 10ஆம் தேதி தொடங்கியது. மலர் கண்காட்சியை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, வேளாண் உற்பத்தி ஆணையர் அபூர்வா ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். விழாவில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மலர் கண்காட்சியையொட்டி உதகை தாவரவியல் பூங்கா மலர்களை கொண்டு பொலிவுபடுத்தப்பட்டிருந்தது. வாயிலின் நுழைவு வாயில் பல வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு விழாவின் சிறப்பம்சமாக 65,000 மலர் தொட்டிகளில் ஓரியண்டல் லில்லி, ஏசியா, டிக் லில்லி, கேலஞ்சியோடு, இன்கா மேரிகோல்டு, பிரெஞ்ச் மேரிகோல்டு, ஃபிளாக்ஸ், பெட்டூனியா, ஃபேன்சி, டயாந்தஸ், பிகோனியா, டேலியா, பால்சம், ரெனன்குலஸ், வயோலா, சூரியகாந்தி, சஃப்னேரியா போன்ற பல்வேறு வகையான மலர்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விழாவின் முக்கிய அம்சமாக பெங்களூரு, ஒசூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட 1,00,000 கார்னேஷன் மலர்களை கொண்டு பாரம்பரியம் மிக்க உதகை மலை ரயில் உருவமும், சுட்டி குழந்தைகளை கவரும் வகையில் 20 அடி உயரத்தில் டிஸ்னி வேர்ல்டு மலர் அலங்காரமும் மின்விளக்கு அலங்காரமும் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர சுற்றுலா பயணிகளை கவரும் பல வண்ண மலர் தொட்டிகள் பல்வேறு அலங்காரங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையிலும் பல வண்ண மலர்கள், அரிய வகை தாவரங்களும் வைக்கப்பட்டுள்ளது. பூங்கா முழுவதும் வண்ண விளக்குகள், தோரணங்களால் அழகுபடுத்தப்பட்டு காட்சியளிக்கிறது. இது தவிர பல ஆயிரம் கொய்மலர்களை கொண்டு 10 அலங்கார வளைவுகளும், மலர் அலங்காரங்களும், பல வண்ண மலர்களால் ரங்கோலியும் அமைக்கப்பட்டுள்ளது. பழங்கள், காய்கறிகள், வாசனை திரவியங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பல்வேறு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. விழா நடைபெறும் 10 நாட்களும் உதகை தாவரவியல் பூங்காவில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. இதேபோல் உதகை 100 ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ரோஜா பூங்காவில் பல ஆயிரம் வண்ண வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இது மட்டுமின்றி குழந்தைகளை கவரக்கூடிய வகையில் பல ஆயிரம் மலர்களை கொண்டு புறா, வனவிலங்குகளை காக்க வலியுறுத்தி யானைகள், புலி, வரையாடு, காட்டெருமை, சிங்கம் உட்பட பல்வேறு வனவிலங்குகளின் உருவங்களும் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சி தொடங்கியதை அடுத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பிற மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்காவில் சுற்றுலா பயணிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்த மலர் செடிகள், மலர் அலங்காரங்கள், மலரால் வடிவமைக்கப்பட்ட மலை ரயில் அலங்கார வளைவுகளை மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதேபோல் ரோஜா பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த யானை, சிங்கம் உள்ளிட்ட வன விலங்குகளின் உருவங்களை பார்வையிட்டு அதன் முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் மன மகிழ்ச்சியுடன் செல்ஃபி புகைப்படமும் எடுத்து ரசித்து வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு சேவ் த வைல்ட் லைஃப் என்ற தலைப்பில் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறித்து யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டுமாடு, வரையாடு, புறா உள்ளிட்ட வனவிலங்குகளின் உருவங்கள் 1,00,000 ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வனவிலங்குகளின் உருவங்களை பார்த்ததும் குழந்தைகள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். அவர்கள் அதன் அருகில் சென்று அதனை தொட்டு பார்த்தும் அதன் முன்பாக நின்று புகைப்படமும் எடுத்தனர். இதுபோக சுற்றுலா பயணிகள் தொட்டபெட்டா சிகரம், படகு இல்லம், கர்நாடகா அரசு தாவரவியல் பூங்கா, மற்ற சுற்றுலா பகுதிகளுக்கும் சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.
Yeah.